புதுச்சேரியைச் சேர்ந்த ரவுடி கடலூரில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். 50 இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் அவருடைய சடலம் வயல்வெளியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கடலூர் அருகக்கூடிய தூக்கணாம்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய தாடிநத்தம் வயல்வெளியில் ஒருவர் வெட்டப்பட்ட நிலையில் சடலம் இருப்பதை பொதுமக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் தூக்கணாம்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் தொடர்ச்சியாக அப்போதில் விசாரணை என்பது மேற்கொண்டனர். அப்போது புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த புகழேந்தி என்பது தெரிய வந்தது. பின்னர் காவல்துறையின் விசாரணையில் இவர் புதுச்சேரி மாநிலத்தில் பிரபல ரவுடி என்பது தெரிய வந்த நிலையில் 50 இடங்களில் வெட்டுக்காயங்கள் ரத்த வெள்ளத்தில் தலை மற்றும் உடல் சிதைந்த நிலையில் அவர் அந்த ரத்த வெள்ளத்தில் வயல்வெளியில் கிடந்திருக்கிறார். உடனடியாக அந்த புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ரவுடி புகழேந்தியின் சடலத்தை மீட்ட காவல்துறையினர் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ச்சியாக கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். அப்பகுதியில் சிசிடிவி காட்சிகளையும் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து விசாரணை என்பது ஆய்வும் நடத்தி வருகிறார்கள். புதுச்சேரி மாநில ரவுடியை புகழேந்தியை யாராவது அழைத்து வந்து இங்கு வெட்டி கொலை செய்தார்களா அல்லது யார் கொலை செய்தார்கள், எதற்காக கொலை செய்தார்கள் என்பது பல்வேறு கோணத்தில் தற்போது முதற்கட்ட விசாரணை என்பது துவங்குகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் அவர் மீது 4 கொலை வழக்குகள் மற்றும் 6 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதை தற்போது காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில ரவுடியை கடலூர் அருகே வயல்வெளியில் யார் வெட்டி கொலை செய்தார்கள், உடலில் 50 வெட்டுக்காயங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் தொடர் விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.